இப்போ ரீசெண்டாக ஒருத்தங்க 50 வயசுங்க அவங்க பேட்டி எடுத்தாங்க யூடியூப்பில். அது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து 30 வயசு போல இருக்காங்க. நான் வந்து பழங்களை எப்போ தான் சாப்பிடுவேன் கொஞ்சம் சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் காய்கறிகள் அதிகமாக விரும்பி சாப்பிட சொல்கிறாங்க. ஆனால் பழங்களே அதிகமாக சாப்பிட்டா உங்களுக்கு ஆயுட்களை குறையுது. ஆயுட்களை இன்னும் அதிகரிக்குன்னா கிளி வந்து பாருங்கள், கிளி 80 வயசு இருக்கும் உயிர் வாழுது. பழங்களை தான் அதிகமாக சாப்பிடும் கிளி. ஆனால் நீங்கள் சரியான நேரத்தில் அளவோடு சாப்பிட்லாம் உங்களுக்கு வந்து ஆயுட்கள் வந்து குறையும். எப்படின்னு வச்சிங்கன்னா, இப்போ பழங்களை கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றீங்க, வெயிட்டுக்கு அதிகமாக சாப்பிடாம அளவை சாப்பிடாம கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னு வச்சிங்கன்னா, அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அப்படின்னா உங்கள் சற்று உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாள் அளவு நீங்களே தெரிஞ்சுவீங்க. எப்படின்னா கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டு ஒரு நாள் வயிற்றுக்கு ஏற்படுதுன்னா நம்ம கொஞ்சம் அளவுக்கு சாப்பிட்டுன்னு தெரிஞ்சுவீங்க. அப்போ அளவு நீங்களே நாளடைவில் தெரிஞ்சுவீங்க எந்த அளவுக்கு சொல்லிட்டு. இப்போ 120 கிராம் அளவு வீட்டில் மனுஷன் இருக்கானா அவனுக்கு வந்து 200 கிராம் அளவு வந்து குறைவான அளவு தான். 200 கிராம் பழம் சாப்பிடலாம், அது குறைவான அளவு தான் அவனுக்கு. அதே போல் நீங்கள் அளவு வந்து போக நீங்களே தெரிஞ்சுங்க. அந்த அளவு மீறி கொஞ்சம் சாப்பிடும்போது வயிற்றுக்கு ஏற்படுது. வயிற்றுக்கு ஏற்படும் என்ன செய்யுது, அடிவேறு மலைக்கூடலும் பெருங்குடலும் பாதிக்கப்படுது. வயிறு வலிச்சு டிசென்ட்ரி ஆகுது, வயிற்றுக்கு ஏற்படுது. வயிறு வலிக்குதுன்னா பெருங்குடலில் பாதிக்கப்படுது, தசைகள் பாதிக்கப்படுது. பெருங்குடல் தசைகள் பாதிக்கப்படும் போது நல்ல பாக்டீரியா இருக்குது. நடுசிறுங்குடலையும் பெருங்குடலும் நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குது. அந்த நல்ல பாக்டீரியாவில் தசைகள் பாதிக்கப்படும் போது வயிறு வலிக்கும் போது நல்ல பாக்டீரியாக்கள் தசைகள் பாதிக்கப்படும் ஆட்கள் இது குறையாதா, நல்ல பாக்டீரியாக்கள் இன்றைக்கி கவுண்டிங் குறையாதா, அப்படி நல்ல பாக்டீரியா கவுண்டிங் குறையும் போது உங்களுக்கு ஆட்களும் குறையும். இப்போ ரீசெண்டாக சொல்கிற டாக்டர் பிள்ளைன்னு ஒருத்தர் யூடியூப்பில் சொல்கிறாரு. இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சது என்னென்னா, பழங்களை இது நல்ல பாக்டீரியாக்கள் அளவு அதிகரித்தால் குடல் பலம் அதிகரித்தால் உங்களுக்கு ஆயுட்கள் அதிகரிக்கும். இதே போல் மற்ற நுரையீரல் போல வந்து 2ஆம் பட்சம். இது வந்து நல்ல பாக்டீரியாக்கள் அதிகமாக இருந்தால் குடல் பலம் அதிகமாக இருந்தால் ஆயுட்கள் அதிகரிக்கும். ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னார் டாக்டர் பிள்ளை. அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், குடல் பலத்தை பாதுகாக்கணும்னா வந்து இப்போ பழங்களை வந்து நீங்கள் வந்து சாப்பிட்ட உடனே சாப்பிட்றீங்க, காரத்து மேலே சாப்பிட்டீங்கன்னா வயிற்று போக்கு ஏற்படும், காரத்து மேலே சாப்பிட்டீங்கன்னா வயிற்று போக்கு ஏற்படும். காரம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது வயிற்றில். இப்போ 1 மணி சாப்பிட போகிறீங்கன்னா 12 காலத்தில் உங்கள் சரியான அளவு குறைவான அளவு பழங்களை கொஞ்சம் எடுத்துக்கலாம், சரிங்களா? அப்போ வந்து ஒரு வயிற்று போக்கு ஏற்படாது. அதுதான் சரியானது. இப்போ ஒரு இவர் சொல்கிறாரு, சித்த வைத்தியர் நவீன் பாலாஜி என்ன சொல்கிறாரு, நீங்கள் பழங்களை வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் வயிற்றுப்போக்கு ஏற்படும், பார்த்தீங்களா? அவரும் சொல்கிறாரு. அப்போ அவர் வந்து அனுபவிச்சு சொல்கிறார். கரெக்டான அளவு எடுத்துக்கலாம், அது உங்களுக்கு கெடுதல் தான் சொல்கிறார். அப்போ வந்து சரியான நேரத்தில் சரியான அளவு எடுக்கும்போது உங்களுக்கு பழங்கள் வந்து உங்களுக்கு மூச்சு படுது, நிறைய நோய்களை கொண்டு மாதம் நிறைய உங்களுக்கு கேன்சர் குணப்படுது, வயிற்றுப்புண்ணு குணப்படுது. வயிற்றுப்புண்ணு வந்து தசைகள் பாதிக்கப்பட்ட போகுது, தசைகள் பாதிக்கப்பட்டு சரி செய்யுதுன்னா அப்போ நல்ல வயிறு என்ன செய்யும், நல்ல பாதிக்கப்படாத தசை என்ன செய்யும், நீடித்து நல்லா இருக்க செய்யும், ஆயுட்காலத்தை அதிகரித்து செய்யும், புற்றுநோய் குணப்படுத்தி திராட்சை. அப்படியே இப்போ வந்து நம்ம சரியான அளவு எடுத்துக்கலாம். மருந்து ஆயினும் அளவோடு ஒன்று மருந்து அதுபோல் அது வந்து அளவுக்கு மீறி போகும்போது அதுவே நம்மளுக்கு கெடுதல் தரும். சரியான அளவு சரியான நேரம், அதான் கார உணவோடு சேரும்போது அந்த இனிப்பானது பழத்தில் இனிப்பானது கார உணவோடு சேரும்போது வயிற்றில் வந்து அரிப்புத்தன்மையை அதிகரித்து வயிற்றில் அமிலம் சுரக்கும் போது என்னதான் அந்த அமிலம் வந்து அது வயிற்று தசைகளை பாதிக்கப்படுச்சு. அந்த காரம் இனிப்பு அமிலம் 3 சேர்ந்து கொஞ்சம் கார உணவு கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க வயிற்றில். அப்போ வந்து கார உணவு வயிற்றில் கொஞ்சம் இருக்கும்போது நீங்கள் அந்த இனிப்பு சாப்பிட்றீங்க, இனிப்பு காரம் சேர்ந்து இன்னும் அரிப்புத்தன்மை அதிகரித்து அப்போ என்ன செய்யும், அமிலம் அதிகமாக சொல்லுது. அமிலம் வந்து அதிகமாக சேர்ந்தப்போ வயிறு அடிவயிறுலாம் வலிக்குது, சிறுகுடல் பெருங்குடலாம் வலிக்குது, தசைகள்லாம் வலிக்குது. அப்போ வயிற்று போக்கு ஏற்படும் போது அப்போ என்னது நல்ல பாட்டிகளோட கவுண்டி குறையும் உங்களுக்கு கவுண்டி குறையும் போது உங்களுக்கு ஆயுட்கள் குறையும். தசைகளோட வயிற்றோட தசைகளோட பலம் குறையும். எனவே சரியான நேரத்தில் சரியான எடுக்கும் போது பழங்கள் வந்து உடம்புக்கு நல்லதே, இல்லை என்றால் உங்களுக்கு கெடுதலுக்கு தரும். தேங்க்யூ.